சோ பிரிலிம்ஸ்ல வந்து மோஸ்ட்லி ஜெனரல் क्वेश्चंस. பிரிலிம்ஸ்ல வந்து ரெண்டு பேப்பர் இருக்கும். ஒரு பேப்பர் வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜெனரல் ஸ்டடீஸ்ல வந்து ஆப்ஜெக்டிவ் டைப் क्वेश्चंस இருக்கும். OMRல பபிள் ஷேட் பண்ற மாதிரி இருக்கும். 100 क्वेश्चन இருக்கும். each question carrying 2 marks with negative marking. Negative marking, okay. Oh, negative marking. Negative marking. Okay, 100 question, each question carrying 2 marks with negative marking. Negative marking வந்து 1/3 negative marking. ஒரு sample questions. சே இப்போ இந்த preliminary எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் they give you places. ஸோ ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து UPSC கொஸ்டின் எடுத்துக்கிட்டோம்னா டிஃப்ரெண்ட் சிட்டிஸை வந்து கொடுத்துட்டு அந்த சிட்டிஸை வந்து ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் வந்து அடுக்கிற மாதிரி. ஸோ ஹோச்சிமின் சிட்டி, சிங்கப்பூர் இந்த மாதிரி அடுக்கிறது, அப்புறம் லாகூர், கராச்சி இந்த மாதிரி சிட்டிஸ் எல்லாம் ஒரு லைனா அடுக்கிறது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இப்போ பாலிட்டி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்ல வந்து பாலிட்டிக்ஸ் கிடையாது, பாலிட்டினா கான்ஸ்டிடியூஷன் ரிலேட்டடா, கவர்மெண்ட் ரிலேட்டடா அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அந்த சப்ஜெக்ட்ல இருந்து வந்து இப்போ ரெப்ரசன்டேஷன் டுவர்ட்ஸ் த பார்லிமெண்ட் எப்படி இருக்கு, லிபர்ட்டினா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் ஹிஸ்டரியில விஜயநகரா எம்பையர் பத்தி கேட்டு நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. இந்த ஜெனரல் பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் ஒரு கொஸ்டின் ப்ளூடூத் பத்தி கேட்டிருந்தாங்க. அன்றாட வாழ்க்கையில இருக்கிற விஷயங்கள்ல இருந்து நம்மளோட ஜெனரல் அவேர்னஸ் டெஸ்ட் பண்றாங்க. ஸோ ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, என்வாயன்மெண்ட், கரண்ட் அஃபேர்ஸ், இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்ல கேக்குறாங்க. அப்புறம் மத்தியானம் எழுதுற பேப்பர் வந்து ஆப்டிடியூட் பேப்பர். ஆப்டிடியூட், ஓகே. தட்ஸ் வெரி சிமிலர் டு பிளேஸ்மெண்ட் ஆப்டிடியூட். அது மாதிரி ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும். தென் தேர் இஸ் ரீசனிங் அண்ட் தேர் இஸ் குவாண்ட். லெவல் வந்து லிட்டில் லெஸ் தேன் கேட். Little less than cat, okay. அப்ப மேத்ல நல்லா தெரியும். ஒரு இட்ஸ் a qualifying paper தான். சோ மத்தியானம் எழுதுற பேப்பரை முதல்ல திருத்துவாங்க. அதுல வந்து நான் வந்து if I've cleared 66.66 மார்க்கை விட தாண்டி இருந்தேதான் ஃபர்ஸ்ட் பேப்பர் எவாலுவேட் பண்ணுவாங்க. ஓ அப்படியே. ஓ செகண்ட்ல ஓகே, அதுல 66.6 வரதா செகண்ட் பேப்பர். ஓகே ஓகே கூல். ஓகே, அது முடிச்சிட்டு கிளியர் ஆயிட்டோம். அதுக்கப்புறம் மெயின்ஸ் வரும். மெயின்ஸ் நார்மலி மெயின்ஸ்க்கு வந்து ஒரு 90 நாள் இருக்கும். பிரிலிமில இருந்து மெயின். ஓ 9 டேஸ்ல எக்ஸாம் வந்துரும். அடுத்த எக்ஸாம் வந்துரும். வெரி நைஸ். ஓகே. அது வந்து கம்ப்ளீட்டா டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். 9 பேப்பர் இருக்கும். ஓகே. இந்த பிரிலிமினரியில எழுதினா ஒரு பேப்பரும் கம்பைன்டா 100 क्वेश्चन கேட்டாங்க இல்லையா? ஆமா. இத வந்து ஸ்பிளிட் பண்ணி ரெண்டு சப்ஜெக்ட் 3 சப்ஜெக்டா வந்து ஒவ்வொரு தனித்தனி பேப்பரா போடுவாங்க. சோ ஒரு ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் வந்து 4 ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பரா மாறிடும். ஓகே. ஒரு எஸ்ஸே ரைட்டிங் பேப்பர் இருக்கும். அப்ப 4 ஜெனரல் ஸ்டடீஸ், ஒரு எஸ்ஸே, ஆப்ஷனல் சப்ஜெக்ட்னு சொல்ற சப்ஜெக்ட்ல இருந்து 2 பேப்பர், கம்பல்சரி இங்கிலீஷ் பேப்பர் அண்ட் ரீஜனல் லாங்குவேஜ் பேப்பர். ஓகே. இது இந்த கம்பல்சரி இங்கிலீஷ் பேப்பரும் ரீஜனல் லாங்குவேஜ் பேப்பரும் குவாலிஃபைங் பேப்பர். ஓகே. கம்பல்சரி இங்கிலீஷ் பேப்பரும் ரீஜனல் லாங்குவேஜ் பேப்பரும் குவாலிஃபைங் பேப்பர்னா என்னன்னா, நம்ம எக்ஸாம் எல்லாம் எழுதிட்டோம்னா முதல்ல அந்த பேப்பரை தான் திருத்துவாங்க. அந்த பேப்பர்ல 25% மார்க் நம்ம எடுக்கணும். அதை எடுத்து ரெண்டுத்திலயுமே இங்கிலீஷ்லயும் ரீஜனல் லாங்குவேஜ்லயும் 25% கிராஸ் பண்ணிட்டோம்னா தான் மத்த 7 பேப்பரை திருத்துவாங்க. பிரிலிம்ஸ்ல குவாலிஃபைங் பேப்பர் இருக்கிற மாதிரி இதுக்கும் குவாலிஃபைங் பேப்பர். இதுல குவாலிஃபை ஆன மத்த பேப்பர். இப்ப ஜெனரல் ஸ்டடீஸ் 1 2 3 4 4 வச்சிருக்காங்கன்றீங்களா? எதுக்கு 4 வச்சிருக்காங்க? ஒண்ணே வச்சாங்க. கரெக்ட் தான். அது ஒரு இப்ப இருக்கிற பேட்டர்ன்ல அப்படி இருக்கு. ஒன்ஸ் இன் 8 or 10 இயர்ஸ் அவங்க இந்த பேட்டர்ன் மாத்திட்டே இருக்காங்க. நாங்க எழுதுற டைம்ல நீங்க சொல்ற மாதிரி 2 ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் தான் இருந்தது. இப்ப இருக்கிற காலகட்டத்துல 4 பேப்பர் இருக்கு. ஆமா. அது இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த ஜெனரல் ஸ்டடீஸ்ல இப்ப இருக்கிற பேப்பர்ல கேஸ் ஸ்டடீஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, எத்திக்ஸ் கேக்குறாங்க. சோ எத்திக்ஸ் அண்ட் கேஸ் ஸ்டடீஸ் ஒரு முக்கியமான பார்ட். முன்னாடி அது இன்டர்வியூல தான் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப ரிட்டன் பேப்பர்லயே டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு. இப்போ ஒவ்வொரு பேப்பருக்கு எவ்வளவு மார்க்னு சொன்னீங்க? ஒரு பேப்பருக்கும் 250 மார்க். 250. சோ நம்ம டோட்டலா மெயின் எழுதுறோம் அப்படினா 1750. ஓகே, 1750. சோ அதுல இருந்து அதுக்கு இன்டர்வியூக்கு எவ்வளவு மார்க்? இன்டர்வியூக்கு வந்து 275 மார்க். மெயின்ஸ் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் இன்டர்வியூ. இன்டர்வியூல எது மாதிரி क्वेश्चंस? முதல்ல நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த மெயின் கிளியர் பண்ணனும். இந்த மெயினுக்கு ஒரு கட் ஆஃப் மார்க் வச்சிருப்பாங்க. அந்த கட் ஆஃப் வந்து இட் இஸ் மோர் ஆஃப் a ரிலேட்டிவ் கான்செப்ட் தான். அந்த வருஷம் எழுதுற கேண்டிடேட்ல முதல் மார்க் என்ன, அதுல இருந்து ரிவர்ஸா வந்து நம்பர்ஸ் வந்து எடுப்பாங்க. செகண்ட் நீங்க கேட்ட क्वेश्चन, இன்டர்வியூ எப்படி இருக்கும்? இப்ப இன்டர்வியூல நம்ம ரெஸ்யூமே பேஸ் பண்ணி ஒரு செட் ஆஃப் क्वेश्चंस,
இன்னொரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஜென்ரலா நம்மளோட அவேர்னஸ் பத்தி. இன்னொரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இட் இஸ் அ பர்சனாலிட்டி டெஸ்ட் தான். இட் இஸ் நாட் ஈவன் கால்ட் அஸ் an interview, it is called as a personality test. So என்னோட personality, is it moldable for civil services, is it something that I can be groomed for civil service? அதுதான் அவங்க பாக்குறாங்க. நாலேஜ் பாக்குறது கிடையாது. நம்மளுக்கு அந்த ஆளுங்க கிட்ட எம்பத்தைஸ் பண்ண முடியுதா, அவங்க ஒரு விஷயத்த நம்ம கிட்ட கொண்டு வராங்கன்னா அதை லிசன் பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியுதா, சென்சிட்டிவா இருக்கோமா, அந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து அவங்க எதிர்பார்க்கறாங்க. அவங்க क्वेश्चंस ரேஞ்சஸ் எல்லாம் அப்படிதான்.